கொஞ்சம் சோம்பேறித்தனமான நாளில் நாம் முழு நேரமும் கிச்சனில் விறுவிறுக்க நின்று சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நாம் கொஞ்சம் யோசித்து செஞ்சோம் அப்படின்னாலே போதும். நம்மளோட கிச்சனில் சமைக்கிற நேரத்தை நாம் குறைச்சிடலாம். ஆனால் நம்ம ஆரோக்கியத்தை குறைக்காமல் நாம் செய்யலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனமான நாளை கூட நாம் சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் 7 o'clock தான் நான் எழும்பினேன். நைட்டு சண்டே சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தது கொஞ்சம் மீதமாகிடுச்சுன்றனால அதை நான் வச்சுருந்தேன். மார்னிங் சூப்பராக ஒரு கோதுமை தோசை தான் செஞ்சுருக்கேன். இதில் வெறும் கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். கோதுமை மாவு செய்யும்போது ஜீரகம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதே மாதிரி மாவு கரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக மார்னிங்கில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்குது. உங்களுக்கு முந்தின நாள் இந்த மாதிரி குழம்பு மீந்து போகலை அப்படின்னா சிம்பிளாக ஒரு கோகனட் சட்னி வச்சா கூட போதும். மார்னிங் ரொம்பவே சிம்பிளாக ஹெல்த்தியாக நம்மளால் சாப்பிடவும் முடியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நானும் குழந்தைங்களும் சேர்ந்தே சாப்பிட்டோம். பால்கனியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே குழந்தைங்கள சாப்பிட வச்சாச்சு. இன்றைக்கி கீழே புல் அதிகமாக இருந்ததுனால அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. குழந்தைங்களும் வேடிக்கை பார்த்துட்டு பபிள்ஸ் விட்டுக்கிட்டே இன்றைக்கி சாப்பாடு முடிஞ்சது. இன்றைக்கி கிளைமேட் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. குவார்ட்டர்ஸில் வெயில் 2 நாளாக கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கொஞ்சம் நேரம் பால்கனியில் எனர்ஜெட்டிக்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். மார்னிங் எந்திரிச்சதுமே குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நமக்கு வேலைகளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக முடித்ததுனால எனக்கு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சது. மதியானமும் ரொம்பவே சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தேன். தயிர் சாதம் செய்கிறதுக்கு நம்ம சாதம் ரொம்ப குழையணும். குக்கரில் செய்யும்போது சாதம் தண்ணி மேலே வடிஞ்சு நம்ம அடுப்பே பாலாயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலை உள்ளே வச்சுட்டு நான் சாதம் செஞ்சேன். எனக்கு மேலே ஃபுல்லாக வரவே இல்லை. தயிர் ஃப்ரெஷ்ஷாக நேற்றே உர ஊற்றி வச்சுருந்தேன். அதில் பாதி தயிர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தயிர் சாதம் செய்யும்போது பாதி தயிர் பாதி பால் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ தயிருக்கு தாளிப்பு செஞ்சிடலாம். நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிற இந்த மாதிரியான நாட்களில் நம்ம ரொம்பவே சிம்பிளான ரெசிபி செய்யணும். ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரியான ரெசிபிஸை நம்ம செலக்ட் பண்ணி செய்யணும். இன்றைக்கி நான் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தயிர் உங்களுக்கு புளிப்பு ரொம்ப ஏறாது. அது கூடவே வரமிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் தயிர் சாதத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு நான் சைடிஷாக பாவக்காய் தான் சேர்த்துருந்தேன். என்னோட குழந்தைக்கு 3.5 வயசு ஆகுது. அவள் கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிடுவாள். அவள் சாப்பிடணும் அப்படின்னா நான் கொஞ்சம் கசப்பு தெரியாமல் செஞ்சு கொடுக்கணும். கொஞ்சம் கசப்பு தெரியாமலும் இருக்கணும், ஆனால் கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அது நல்லா கிறிஸ்பினஸ் வர்ற அளவுக்கு நம்ம ஆயிலில் பொரியல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதோட கசப்பு தன்மை பாதியாக குறைஞ்சிரும். இந்த மாதிரி தயிர் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு பாவக்காய் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்குள்ளே வச்சு நான் சாப்பாட்டுக்கு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவள் சாப்பிட்ருவா. ஏன்னா இதோட கசப்பு தன்மை ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி சிம்பிளான ரெசிபிஸாக செஞ்சதுனால எனக்கு நிறையவே டைம் இருந்தது. ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி பீரோவில் துணி களைஞ்சி போய் இருக்கிறதுனால நான் அதை அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டேன். சின்ன பீரோலாக இருக்கிறதுனால குழந்தைங்க ஈஸியாக எடுத்து போட்டு களைச்சிடுறாங்க. இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு சில டிப்ஸோடு நம்ம எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணலான்றதையும் சேர்த்து பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல் ஹேண்ட் சுடிதார் தான் காட்டன் சுடிதார் தான் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கையை பின்பக்கமாக வச்சுட்டு அதை 2 பக்கமும் சேமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து கொஞ்சம் பாதி ஃபோல்ட் பண்ணி மேலேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம மடிச்சிடலாம். நம்ம மடிக்கும் போதே லைட்டாக நீவி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக மடிக்கிறதுக்கும் வரும். இப்போ நான் பட்டேலா பேண்ட் தான் மடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பேண்ட்டையும் மடிக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பகுதி இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு கீழேருந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் மேலேருந்து நம்ம மடித்தோம் அப்படின்னா ஈஸியாக மடிச்சிடலாம். சிம்பிளாக நம்ம ரெகுலராக வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி மடித்து வச்சாலே போதும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு கதை இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுவீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை மடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஃபேண்ட்டும் டாப்பும் மடித்ததுக்கப்புறம் ஷாலை இந்த மாதிரி நான் 4ஆக மடித்து அதுக்கப்புறம் 2ஆக மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நம்ம சுடிதார் அதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு கரெக்டாக நம்ம மடித்து எடுத்துக்கணும். அப்புறம் இப்போ சுடிதாரை நான் 2ஆக மடிச்சுட்டு அதை ஷாலோட அடிப்பகுதியிலேருந்து வச்சு இந்த மாதிரி கீழேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம்
மேலேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே பாருங்கள் இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி கீழ்ப்பகுதியை வந்து உள்ளே விட்டு மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சுடிதார் நீங்கள் வந்து கீழே போட்டாலுமே வந்து களையவே செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் மடிக்கிறீங்க அப்படின்னா எப்போமாவது போடுற ட்ரெஸ்ஸு 1 வீக் ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் இந்த மாதிரி மடிச்சு வைங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் இந்த மாதிரி மடிக்காதீங்க. ட்ராவல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக்லேருந்து என்ன எடுத்தாலும் வந்து களையவே செய்யாது. நெக்ஸ்ட்டு லெகின்ஸ் பேண்ட் வந்து மடிக்கும் போது இந்த மாதிரி ஃபேண்ட்டை நீளமாக மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை ஃபேண்ட்குள்ளே விட்டுட்டு கீழே இருந்து ஒரு மடிப்பு மேலே இருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மேலே இருக்க அந்த எலாஸ்டிக் பகுதியில் கீழே இருக்க பகுதியை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட ஃபேண்ட் வந்து களையவே செய்யாது. நார்மல் ஃபேண்ட்டையும் நம்ம இந்த மெத்தடில் வந்து மடித்து வைக்கலாம். இப்போ நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டேன். இப்போ சிம்பிளாக வந்து மடிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஷால்குள்ளே வச்சு மடித்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மேலே இருக்கிற டாப்புக்குள்ளே எல்லா ஃபேண்ட்டும் ஷாலையும் வச்சு நம்ம எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல் ஹேண்ட் சுடிதார் தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹேண்டை உள்ளே வச்சு மடிச்சுட்டு ஃபேண்ட்டு ஷாலை இந்த மாதிரி வந்து மடித்து டாப்போட மேல் பகுதியில் நான் வந்து வச்சுட்டேன். ஃபேண்ட் பாருங்கள் எவ்வளோ சுருக்கமாக இருக்குன்னு. நம்ம நீவி விட்டு இந்த மாதிரி மடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அயன் பண்ணணுன்ற கூட அவசியம் வந்து வராது. இப்போ ஃபேண்ட்டையும் ஷாலையும் டாப்போட மேல் பகுதியில் வச்சு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கீழேருந்து ஒரு மடிப்பு மடித்து வச்சுட்டு கீழே பாக்கெட் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த பகுதிக்குள்ளே இப்போ நம்ம இந்த டாப் பகுதி ஃபுல்லுத்தையுமே நம்ம வந்து விட போகிறோம். இப்படி மடிக்கிறது வந்து நம்ம ஷாலை மடிக்கிறதை விட இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம். இந்த மெத்தடையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி மடித்து வச்சாலும் உங்களுக்கு வந்து டாப்பும் ஃபேண்ட்டும் களையவே செய்யாது. குழந்தைங்க இப்போ ஏதாவது எடுத்து போடுறாங்க கீழே விழுந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து களையாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் ஹேண்ட் சுடிதார் தான் நான் வந்து மடிக்கிறேன். இப்போ சுடிதாரை 2ஆக மடிச்சுட்டு அதை பின்பக்கமாக திருப்பிட்டு ஹேண்ட் பகுதியை இந்த பக்கமும் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் ஈக்குவலாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு இப்போ நான் ஃபேண்ட்டும் ஷாலும் ஏற்கனவே மடித்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து மடிச்சிடலாம். இப்படி வந்து நீங்கள் மடிக்கும்போது ஃபேண்ட்டும் ஷாலும் வேறு இடத்துல வைக்க மாட்டோம். ரெகுலராக வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸை நாம் இந்த மாதிரி மடித்து வைக்கலாம். நம்ம வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு தம்பியோட ட்ரெஸ்லாம் ரொம்பவே குட்டியாக இருக்கும். இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி பேக்கெட் மாதிரி உள்ளே விட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸே ஏற்கனவே குட்டியாக இருக்குது. அதையும் நம்ம அந்த மாதிரி பாக்கெட் மாதிரி உள்ளே விட்டு மடித்தோம் அப்படின்னா ட்ரெஸ் வந்து நமக்கு ரொம்பவே சுருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ சின்ன ட்ரெஸ் அப்படிலாம் குழந்தைங்களோட ட்ரெஸ் எப்போவுமே வந்து டாப்பும் ஃபேண்ட்டு 2யுமே நம்ம வந்து ஒன்றா மடித்து வைக்கணும். ஏன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ் நிறையா இருக்கும். எதை வந்து எதுக்கு மேட்ச் பண்ணி போடணுன்றதே நமக்கு வந்து மறந்துடும். ஏன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்து எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அதோட டாப்பையும் ஃபேண்ட்டையும் நம்ம வந்து ஒரே மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்து எங்கே வச்சுட்டோம் அப்படின்ற தேடுற வந்து அவசியம் கிடையாது. பாருங்கள் தம்பியோட இப்போ வந்து கை இருக்கிற அந்த சட்டையுமே நான் அந்த மாதிரி தான் வந்து மடித்து வைக்கிறேன். அவனோட கீழே ஃபேண்ட்டையும் உள்ளே வச்சுட்டு மேலே டாப்பை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சிடுறேன். அதே மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து மேலே வந்து டிஷர்ட் மட்டும் தனியாக வந்து வச்சுருப்போம். அதுக்கு வந்து ட்ரௌசர் வந்து இருக்காது. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து தனியாக மடித்து வைக்கணும். செட்டாக இருக்கிற ட்ரெஸ் தனியாக, இப்போ மேலே வந்து டாப் மட்டும் போடுறோன்னா அந்த ட்ரெஸ்ஸை தனியாக இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஜட்டின்ட்டு தனியாக வந்து போடுவோம். அதை வந்து தனியாக மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து குழந்தைங்க ட்ரெஸ்ஸை பிரித்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு போடுற இன்னர் வியர்ஸை நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நான் வந்து அடுக்கி வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வைக்கிறதுனால அது வந்து களையவே செய்யாது. நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ நாள் இங்கே வந்து யூஸ் பண்ணதில் குழந்தைங்களோட ட்ரெஸ் நிறைய சின்னதாகிடுச்சு, அது சேரவே இல்லை. அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இப்போ அடுக்கி வைக்கும்போது எதெல்லாம் தேவையில்லையோ அதை தனியாக நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ தம்பியோட ட்ரெஸ்ஸை அடுக்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸையும் வந்து எடுத்து நான் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மேலே என்னோடய சுடிதார் எல்லாமே வந்து எங்கிட்ட இங்கே வந்து காட்டனில் இந்த மாதிரி சுடிதார் தான் இருக்கும். என்னோடய இன்னர் வியர்ஸையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வந்து சின்ன துணியெல்லாம் அங்கங்கே நமக்கு வந்து களைஞ்சி போகாது. நம்ம எடுத்தாலும் மடித்து தினமும் வைக்கும்போது அதே இடத்துல நம்ம வந்து வச்சு எடுத்து பழகணுனாலே நம்மளோட வார்ட்ரோப் வந்து ரொம்பவே வந்து களையாது. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து எப்போமாவது போடுற ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் அதெல்லாம் வந்து அவங்க ட்ரெஸ் வாங்கும்போது கொடுக்குற அந்த கவர்லேயே வந்து நான் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து அடியில் வச்சுருக்கிறேன். ஏன் அடியில் வச்சுருக்கிறேன் மேலே அவங்க ட்ரெஸ்ஸோடு வைக்கல அப்படின்னா குழந்தைங்க டேரெக்டாக பார்க்கும்போது கீழே நான் உள்ள தள்ளி வச்சுருக்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாது. டேரெக்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் எனக்கு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும், அதை தான் வந்து நான் போடணும்னு அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்களோட மென்டாலிட்டியே அப்படி தான். புதுசாக ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா அதுதான் வேணும்னு வந்து அடம் பிடிப்பாங்க. அதனால் நான் அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ சாக்ஸை நம்ம வந்து எப்படி மடிக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ 2 சாக்ஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு இப்போ கீழேருந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நாம் நடுவில் வச்சுருக்கிற அந்த சாக்ஸை மட்டும் மேலேருந்து
கீழே உள்ள பகுதியோட சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற பாக்கெட் மாதிரி இருக்கிற பகுதி கூட கீழே இருக்க மொத்த பகுதியை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சாக்ஸ் வந்து களையவே செய்யாது. எங்கே வச்சுட்டோம் நம்ம வந்து துளைக்கவே வேணாம். இப்போ நம்ம துணி வந்து துவைச்சிருவோம், ஆனால் சாக்ஸ் வந்து அங்கங்கே போட்டுட்டோம் அப்படின்னா எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி நாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சாக்ஸ் வந்து துளைக்க வேண்டாம், தேடவும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி வார்ட்ரோப்பில் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். நான் வந்து சாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சேன் இல்லையா, அதை உள்ளே தள்ளி வச்சுட்டு ஹஸ்பண்டோட வந்து மேலே வந்து போடுற எல்லா ட்ரெஸ்ஸையுமே இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுட்டேன். அவரோட தொப்பி எல்லாமே உள்ளே வந்து ஆணி வந்து இங்கே இருக்குது, அந்த ஆணியில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன். பெல்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்டான ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி உள்ளே வந்து கவரில் உள்ளே வச்சு நான் ஹேங் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற துண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து மடித்து வச்சுட்டேன். பிளாங்கெட் எல்லாமே ஒரே கபோர்டுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து மடித்து வச்சதில் இவ்வளோ ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி போடாத ட்ரெஸ் இவ்வளவும் வந்து பீரோல்குள்ளே தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு 6 months கொன்ஸாவது நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி டீக்ளட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கபோர்டும் வந்து ஃப்ரீ ஆயிரும், ஸ்பேஸும் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஈவினிங் சமையலும் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாக வந்து செய்ய போகிறதில்ல, ஆனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் இதை வந்து செய்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜில் இருந்து எப்போவுமே வந்து நம்ம சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காய்கறி எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு சமையல் கடகடன்னு செய்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 10 minutes தான் ஆகும் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, இதே நம்ம எடுத்து வைக்கல அப்படின்னா ஒவ்வொரு காய்கறியும் நம்ம அப்பப்போ போய் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் எடுக்கும், வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டுமே நமக்கு வந்து கொஞ்சம் போய்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் முன்னாடியே வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ தேங்காய் பால் பிரிஞ்சி சாதம் தான் வந்து செய்ய போகிறேன், வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து. அதுக்காக காய்கறி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணுறோம், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம வந்து ஏதாவது ஒரு பாத்திரமோ ஒரு பவுலோ வந்து பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டாக அதில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே வந்து பாலாகாது, நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே வந்து ஈஸியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அவ்வளோ காய்கறியும் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஒரு 10 minutes தான் ஆகுது. ஃப்ரிட்ஜில் இருந்து இஞ்சி பூண்டு இப்போ தேங்காய் பால் சாதம் செய்கிறதுனால தேங்காயும் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்கிறேன். அரை மூடி தேங்காயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ தேங்காய் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து நம்ம நைஃப் வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி கம்பி வச்சு எடுக்கிறது தான் சேஃப்டி. நைஃப் வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கையில் வந்து கீச்சி விடுறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வச்சுக்கோங்க. தேங்காய் எடுக்கிறதுக்குனே தனியாக கடைகளில் வந்து கிடைக்கும். இப்போ தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நான் மிக்சியில் வந்து ஒரு சுற்று வந்து விட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காகவே இந்த ஃபில்டர் வந்து வச்சுருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம கீழே கையினால் இந்த மாதிரி அழகாக வந்து பிழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தேங்காய் பால் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி ஒரு 2 times 3 times நம்ம மிக்சியில் வந்து திருப்பி இதே தேங்காவை போட்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுக்கலாம். இப்போ நம்மளோட அந்த தேங்காய் பால் ஒயிட் கலர் வந்து போய் வர்ற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாம் வந்து சாதம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஆயில் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி 2 இலை வந்து சேர்த்துருக்கிறேன். கிராம்பு பட்டை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அது கூடவே வந்து 4 மிளகாய் வந்து சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல, காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி தான் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிரும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாமே வந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா அதையும் வந்து சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காய்கறி சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் இதை நாம் வந்து மூடி வச்சாலே போதும். சைட்லேயே நான் வந்து சைடிஷ் வந்து முட்டை தொக்கு மாதிரி செய்கிறதுக்கு முட்டையும் வேக வச்சு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி 1 part ரெசிபிக்கு நாம் வந்து முட்டை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு வந்து கஷ்டப்பட்டு சைடிஷ் வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையோ காலிஃப்ளவர் ஃப்ரையோ அந்த மாதிரி வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லியில் வந்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் வந்து அரிசி வந்து எடுத்துருக்கிறேன். அரிசியும் நம்ம நல்லா இந்த காய்கறியோட லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவு தேங்காய் பால், நாம் எடுத்த 1 கப் தேங்காய் பால் இருக்குது. மிச்சத்துக்கு வந்து நான் வந்து நார்மல் தண்ணி தான் வந்து எடுத்துக்க போகிறேன்.
தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ நாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கரிக்கிற அளவுக்கு இருந்தால் அப்படின்னா ஒன் பாட் ரெசிபிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே எனக்கு வந்து முட்டையும் ரெடியாகி வந்துருச்சு. இப்போ முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். சைட் பை சைடாக சாயந்தரம் வந்து விளக்கி வச்சுருந்த பாத்திரத்தை மேலே எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து முட்டை தொக்கு செய்கிறதுக்கு வந்து காய்கறியும் வந்து கட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வச்ச அந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம வந்து தூக்கி போய் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிடலாம். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் வேலை தான் ஆகும். இது அப்படியே அந்த இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபைனலாக எல்லா வேலையும் சேர்த்து செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதே அடுப்பில் வந்து முட்டை தொக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். முட்டை தொக்குனா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற தொக்கு இல்லை, ரொம்ப சிம்பிளாக வந்து செய்ய போகிறேன். கடுகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இதுலேயும் 2 மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் வந்து வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து வேக வச்ச முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 முட்டையை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். தம்பி வந்து முட்டை அவிச்சிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு ஒரு முட்டையை வந்து எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ முட்டையை வந்து நம்ம நார்மலாக வெறும் முட்டையை வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபிக்கு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம முட்டைக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது, விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா முட்டையை நம்ம வந்து வெறும் முட்டையாக கொடுத்தோம் அப்படின்னா வெள்ளை முட்டையை மட்டும்தான் வந்து குழந்தைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மசாலா கலந்த ஒரு முட்டையை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும்போது உள்ள மஞ்சள் கருவே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்காகவே மெயினாக வந்து நான் இந்த டிஷ் வந்து செஞ்சேன். ஏன்னா அவர் எப்போவுமே நான் ஒன் பாட் ரெசிபி செய்யும்போது முட்டை செஞ்சேன் அப்படின்னா மஞ்சள் கருவை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க சாப்பிடாம. ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா மஞ்சள் கரு வந்து மசாலாவோட சேர்த்து வச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ முட்டை தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சாதம் ஃபுல்லாக கேஸ் போயிடுச்சு. கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு வந்து உதிரியாக கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாக இருந்ததுங்க தேங்காய் பால் சாதம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்து குழந்தைங்களும் விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. இப்போ நான் இதை அப்படியே ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிடுறேன். கொஞ்சமாக வந்து மேலே மல்லி இலை தூவிட்டு நாம் வந்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ஒரு அரை மணி நேரத்தில் நாம் வந்து செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபி, ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. தேங்காய் பால் வந்து உடம்புக்கு வந்து குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் அது தேங்காய் பால் சேர்த்து ஏதாவது ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க. முடிஞ்சால் வந்து இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் வச்சு கொடுங்க. இப்போ சாப்பாடு முடிச்சது கவுண்டர் டாப்பையும் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் சாயந்தரம் தான் வந்து எப்போவுமே வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுனால லைட்டாக வந்து ஈரத்துணியில் வந்து லைட்டாக வந்து நான் தொடச்சி மட்டும் விட்டுட்டேன் அடுப்பை. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட கிச்சன் வந்து நீட்டாக ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்மளோட டே வந்து ரொம்பவே வந்து சோம்பேறித்தனமாக ஆரம்பித்தாலும் ஆனால் நம்மளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமே கிடையாது. 3 நேரமும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. மினிமம் நம்ம அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.